ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கிறிஸ்பியான அதே சமயம் கிரன்ச்சியான நெத்திலி 65 எந்த விதமான ஃபுட் கலரும் இல்லாமல் வீட்லேயே செஞ்ச மசாலாலேயே நம்ம சூப்பராக வீடியோ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ இன் பிட்வீனில் கொடுக்குற ஒரு சில ஐடியாஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ வீடியோ உள்ள போகலாம். அதுவும் நம்ம குட்டீஸ் கிட்டேருந்து இந்த ரியாக்ஷன் கிடைச்சதுன்னா ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் எண்டு ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லோகோ ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸுமே டெய்லியுமே நாங்கள் போடுறோங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஸோ வெஜ், நான்வெஜ், மில்லட் ரெசிபீஸ், பசங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. மோரோவர் ஷார்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சின்ன ஹேக் அந்த ஒரு சின்ன ஐடியா உங்கள் லைஃபையே சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கான சீக்ரெட்டுமே நாங்கள் நிறைய சொல்லியிருப்போங்க. சாப்பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பாருங்களேன். 65 செய்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு 1/2 kg மாதிரி நெத்திலியை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் அண்ட் தென் கல்லுப்பு போட்டு ஒரு 4 வாட்டி போல் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெத்திலினாலே ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுற டிஹெச்ஓமே அதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்த விட பார்த்திங்கன்னா லோ மெர்க்யூரி கண்டென்ட், அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இந்த ஃபிஷ்ஷை நல்லா சாப்பிடலாங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் இதில் நிறையவே இருக்கிறதுனால ரொம்பவுமே நல்லது. இதில் நம்ம இப்போ ஒரு ஆஃப் லைம் மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷி ஓடர் வரவிடாமல் தடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெத்திலிலேருந்து நம்மளுக்கான அயன் அப்சார்ப் பண்ணுறதுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் எண்டு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்காக இன்றைக்கி வீட்லேயே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி அதாவது ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் தென் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால சம்டைம் வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அதை வரவிடாமலே உங்களுக்கு தடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு 10 பல்லு போல் பூண்டு தோலோடைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் தென் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்பவுமே நல்ல விஷயங்க அது. அண்ட் தென் க்ரீன் சில்லி, காரத்துக்காக ஒரு க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஒரு ரெட் சில்லி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ், அதாவது ப்ளோட்டிங் கேஸ் வரவிடாமல் தடுக்கும். அண்ட் தென் உங்கள் இம்யூன் சிஸ்டமை நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் உங்களுடைய ரெட் சில்லியில் இருக்கிற அந்த ரெட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதில் இருக்கிற காம்பையுமே பார்த்திங்கன்னா தூக்கி போடாதீங்க. அதை வச்சுமே நம்ம எப்படி ஈஸியாக ஒரு கர்ட், அதாவது தயிர் உர வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஷார்ட்டுமே உங்களுக்கு நான் கார்டில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்குமே நல்லது, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் பிரெயின் ஃபங்க்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் லைட்டாக தண்ணி, அந்த பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்காக மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நம்ம மசாலா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அந்த தப்பு மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. லைட்டாக மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலுங்க. இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே போதும், நம்மளோட எண்டு ப்ராடக்ட் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை விடையே ரொம்ப சூப்பராகவே நல்ல கோல்டன் ப்ரௌனாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பூன் மாதிரி மஞ்சள்
மஞ்சத்தூள் அதாவது பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் பிரெயின் ஃபங்க்ஷன் ஹார்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி நெத்திலி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 kgக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தெரிய வரும். அண்ட் தென் உங்களுடைய மசாலாவை பைண்டிங் க்ளூ மாதிரி வந்து பைண்ட் பண்ணும். ஆயில் அப்சார்ப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். அண்ட் தென் 1 ஸ்பூன் போல் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு மசாலாவை நல்லா பைண்ட் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 1 ஸ்பூன் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டோன்னே எண்ணெயில் ஒட்டாமல் அழகாக எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் போல் கார்லிக் பீல் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணணுன்றதுக்கான ரெசிபியும் உங்களுக்கு நான் கார்டில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 65 மாதிரி ஐட்டம் பண்ணுறதுனாலே பசங்க அங்கே வந்துடுவாங்கங்க. ஸோ எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து க்யூரியாசிட்டி வந்து அதிகமாகிடும். ஸோ இவங்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓரளவு ஃப்ரைக்கான ஆயில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக ஆட் பண்ணாமல் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒன்று சேர்த்து வரும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. தனித்தனியாக எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் நிறையவும் போடாதீங்க. ஒரு 5 to 6 குவான்டிட்டி மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் தென் போட்ட உடனேவும் திருப்பி விடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி திருப்பிக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்ல ஒரு அவுட்டர் கோட்டிங்குமே மசாலா வந்து உதிராமல் நல்ல ஒரு கோட்டாகி நல்ல ஒரு பார்க்கும்போதே அப்பிடைட்டிங்காக கோல்டன் ப்ரௌனாக வரும். ஸோ எந்த அளவு இப்போ நம்ம ஃபில்டரில் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமலேயே வரும். ஸோ அந்த அளவு நம்ம ரேஷியோவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக அழகாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் சாப்பிடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக அண்ட் தென் க்ரன்ச்சியாகவுமே இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவுமே இருக்கும். ஸோ இதை வந்து போல் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு பொருளே காணாது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்தளவு டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சிப்ஸ் மாதிரியே வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம எந்த விதமான ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. நார்மல் நம்ம ஹோம்மேட் மசாலா வச்சு தான் நம்ம இதில் வந்து இந்த கலர், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த ஃப்ளேவர் எல்லாத்தையுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி ஃபிஷ். ஸோ அதை வச்சு எந்த அளவு சூப்பரான ஒரு ஐடியா யூஸ் பண்ணி இப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஸோ இதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப யூனிக்காகவுமே இருக்கும் உங்களுக்கு. மோரோவர் ஆயில் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரேஷியோ அண்ட் தென் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலும் இந்த மாதிரி புது புது ஐடியாஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்க்குறதுக்கு ஐடியா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான ஐடியாவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.